வேற லெவல் போங்க. பவித்ரா மரண மாஸ் காட்டுறீங்க, வேற லெவல். உங்களுக்கான ஓட்டுகள் இன்னையிலிருந்து பிச்சுக்கின்னு போகும்போது எப்படியே உங்களுக்கான ஓட்டுகள் பிச்சுக்கின்னு போகும்போது. ஆனா ஒன்னு சொல்லி ஆகணும் பவித்ரா, உங்களுக்கு இருக்க இந்த பொறாமை தலகணத்துக்கு எல்லாத்துக்குமே இந்த டைட்டில் பக்கத்துல கூட நீங்க போக மாட்டீங்க. கண்டிப்பா அதனால ஓப்பனா சொல்ல முடியும். ஏன்னா இந்த வாரம் கைத்தட்டல் வந்துட்டான்ப்பா. இந்த வாரம் சாட்டர்டே சண்டேல பவித்ராக்கு பயங்கரமான கைத்தட்டல் வந்துட்டு, அந்த கைத்தட்டல் வந்ததுல இருந்து நானும் உங்களுக்கான ஆக்டிவிட்டியை பார்த்துட்டு இருக்கேன். வீட்டுக்குள்ள எல்லாரையும் குறை பேசுறாங்க. இவன் என்ன பண்ணா, அவன் என்ன பண்ணா, இவன் என்ன பண்ணா. ஏதோ இவங்க மட்டும் தான் இந்த வீட்டுல டிசோ மாதிரியும், இவங்க மட்டும் தான் இந்த வீட்டுக்குள்ள பயங்கரமான கேம் ஆடின மாதிரியும், மத்தவங்க சும்மா ஏதோ சொப்பு சாமா வச்சு விளையாண்டுட்டு இருக்க மாதிரியும் பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. பிக் பாஸ் ஒரு தரமான சம்பவத்தை பண்றாப்புல, இல்ல அன்சிதா ஒரு தரமான சம்பவத்தை பண்றாப்புல, மொத்தமா பார்த்துடலாமா? பிக் பாஸ் என்ன பண்றாரு, வீக்லி டாஸ்க் ஒன்று கொடுக்குறாங்களா, இரண்டாவது பிரமோல பார்த்துருப்பீங்க. வீட்டுக்குள்ள ஃபேக்டரி மேனேஜர்ஸ் அந்த ஃபேக்டரியில வேலை பார்க்குற லேபர்ஸ் சொல்லி ரெண்டா பிரிக்கிறாங்க. இந்த பிரிக்கிற ப்ராசஸ் வந்து நான் எதிர்பார்த்தேன். இந்த டீமன்ஸ் ஏஞ்சல் டாஸ்க்ல பிரிச்சாங்களே அதே மாதிரி பிரிச்சா நல்லா இருக்கும் நான் சொன்னா. அதே மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு பிரிச்சா வீட்டுக்குள்ள கொஞ்சம் சண்டை வரும்னு நினைச்சேன். அதே மாதிரி பிக் பாஸ் ஒரு தரமான வேலையை பார்த்துட்டாரு. வீட்டுக்குள்ள யார் டாப் 8 இருப்பாங்க, யார் வந்து பாட்டம் 7ல இருப்பாங்கன்னு சொல்லி உங்களுக்குள்ளே நீங்க பிரிச்சுக்கோங்கன்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? அவங்களுக்குள்ளே பேசிக்கணும். மாத்தி மாத்தி இவங்க எனக்கு டாப் 8ல இருந்தா கரெக்டா, இவங்க எனக்கு டாப் 8ல இருந்தா கரெக்டா இருக்கும், இவங்க வந்து பாட்டம் 7ல இருந்தா தான் கரெக்டா இருக்கும்னு சொல்லி இவங்களே மாத்தி மாத்தி பேசிக்கணும். ஓகேவா? இதுல எப்பவும் போல ஆக்சுவலா வீட்டுக்குள்ள லைனா பிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பிரிக்கிறதுக்கான ப்ராசஸ் எப்படி வச்சிருக்காங்க, எல்லாரும் எந்திரிச்சு போயிட்டு யார் அந்த 8க்குள்ள இருந்தா கரெக்டா இருக்கும், டாப் 8 இவங்க இருக்கணும், என்னோட மனசாட்சியே இவங்க தான் அந்த டாப் 8 நீங்க சொல்லுங்கன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த வகையில எல்லாருமே லைனா எந்திரிச்சு போய் அவங்களுக்கான கருத்தை சொல்றாங்க. ஓகேவா? நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாருமே எந்திரிச்சு போய் அவங்களுக்கான கருத்தை சொல்றாங்க. அதுல முக்காவாசி பேர் நானும் இந்த டாப் 8ல இருக்கணும்னு சொல்றாங்க. அதுதான் கான்ஃபிடன்ஸ். ஓகேவா? அதுக்கு பேர் கான்ஃபிடன்ஸ். நான் மட்டும் தான் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க தெரியுமா, அதுக்கு பேர் ஓவர் கான்ஃபிடன்ஸ். இதுல முக்காவாசி பேர் நானும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அது மட்டும் இல்லாம இங்க இருக்க சில பேர்ல ஒரு 4-5 பேர் இருக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாரும் 8 பேர் பேர்லாம் சொல்ல, சில பேர் 3 பேர் சொல்றாங்க, சில பேர் 4 பேர் சொல்றாங்க, சில பேர் 5 பேர் சொல்றாங்கன்னு சொல்லி எல்லாரும் அவங்களுக்கான கருத்துக்களை வச்சாச்சு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிஞ்சிட்டா. ரெண்டாவது ரவுண்ட் இது எப்படிங்க கொண்டு போக முடியும்? டாப் 8 செலக்ட் பண்ணனும்னா ஆக்சுவலா இந்த ரவுண்டை எப்படி கொண்டு போக முடியும்? அதிகபட்சம் வீட்டுக்குள்ள ஓட்டுகள் தானே போட்டாகணும். வேற என்ன சீட்டு குளிக்க போட முடியும்? ஓட்டுகள் தான் போட்டாகணும். எப்பவுமே அதான் போயிட்டு இருக்கு. அதே மாதிரி ஓட்டு எடுப்பு வைக்கிறாங்க. இதுல நல்லா கவனிச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்ட் போய் எல்லாரும் சொல்லியிருப்பாங்கல்ல, என்னை சேர்த்து இந்த வீட்டில் யார் அந்த டாப் 8ல இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அந்த கருத்து கணிப்பில் முக்காவாசி பேர் முத்துக்குமரன் பேரை சொல்லியிருந்தாங்க. அப்படியே முத்துக்குமரனுக்கான பேர் முக்காவாசி பேர் லிஸ்ட்ல இருந்துச்சு. அதனால முதல்ல முத்துக்குமரன் முன்னாடி போய் நின்ட்டான். எப்படியே முதல்ல முத்துக்குமரன் போய் நிற்கிறான். அப்படி நிற்கும் போது இவங்களும் ஓட்டு போட ஆரம்பிக்கிறாங்க. முத்துக்குமரன் எனக்கு தெரிஞ்சு ஒரு 14 ஓட்டுகளை, எனக்கு தெரிஞ்ச 13 ஓட்டுகளை வந்திருக்கு. வீட்டுல முக்காவாசி பேர் முத்துக்குமரன் கை தூக்கியாச்சு. ஓகேவா? கரெக்டா போயிட்டு இருக்கா? ஓகேவா? எல்லாம் தூக்கியாச்சு. அடுத்த ஒருத்தவங்க வராங்க. யாரு? எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின் நினைக்கிறேன். ஜாக்லின் வராங்க. அடுத்த தர்ஷிகா வராங்க. விஜய் விஷால் வராங்க. அப்படின்னு சொல்லிட்டு லைனா ஒவ்வொருத்தரை கூட்டு லைனா அங்க இருந்து ஒருத்தரை எழுப்பி யார் யார் ஓட்டு போடுறீங்கன்னு கேட்கறாங்க. ஓகேவா? அப்படி கேட்கும்போது யாருக்கு லைனா அதிகபட்ச ஓட்டுகள் வந்திருக்கோ அந்த 8 பேரை தான் செலக்ட் பண்ண முடியும். ஆனா இதுல இவங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த 8 பேரை மட்டும் செலக்ட் பண்ணாம எல்லாருக்கும் ஓட்டு எடுப்போம். ஏன்னா எல்லாருக்கும் சரி சமமா எல்லாம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஓட்டு எடுப்போம்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் எடுத்துட்டு இருக்காங்க. 8 தாண்டி 9 தாண்டி 10 தாண்டி போய்கிட்டே இருக்கு. அப்பவே அங்க ஒரு கேப்டன் ஒரு பாயிண்ட் வைக்கிறா, என்னப்பா தாண்டி போயிட்டு இருக்குன்னா, இருங்க எல்லாருக்கும் எடுத்துருவோம், எல்லாருக்கும் எடுத்தாதான் எல்லாருக்கும் சரி சமமா இருக்குன்னு சொல்லி எடுத்துட்டு இருக்காங்க. அப்படி எடுத்துட்டு இருக்கும் போது பவித்ராக்கான பேர் அங்க வரவே இல்லை. 8 பேர் தாண்டி போயாச்சு, 9 தாண்டி போயிட்டு இருக்கு, 10 போயிட்டு இருக்கு. பவித்ராக்கான பேர் அங்க வரவே இல்லை. நான் பவித்ராக்கு பெருசா யாரும் ஃபர்ஸ்டே ஓட்டுகள் போடல. ஃபர்ஸ்டே எந்திரிச்சு போய் என்னோட கருத்து கணிப்புல இவங்க எல்லாம் இருக்கணும்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அப்பவே பவித்ராக்கான பேர் பெருசா உள்ள வரவே இல்லை. அதனால பவித்ரா பேர் எடுக்காம இருக்காங்க. அந்த இடத்துல பவித்ரா ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. ஏன்னா என்னங்க நீங்க பண்றீங்க, எனக்கு நீங்க மதிப்பே கொடுக்கலங்க, என்ன பேசவே விடலங்கன்னு சொல்றாங்க. எதுக்கு உங்களை பேச விடல? ஃபர்ஸ்ட் நீங்க போய் பேசுனீங்க, எல்லாருமே பேசியிருக்காங்க. எல்லாரும் பேசினப்போ உங்களுக்கான பேர் அதிகமா உள்ள வரல. அப்பவே எனக்கு தெரிஞ்சு முதல்ல ஓட்டு எடுப்பு நடந்துட்டுன்னு அர்த்தம். ஏன்னா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கான கருத்து சொல்லும் போது யார் யாருக்கு எவ்வளவு ஓட்டுகள் வந்திருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் ரெண்டாவது ஒரு ஓட்டு எடுப்பு மாதிரி வைக்கிறாங்க. சோ நீங்க உள்ள வரணும், உங்களுக்கு ஓட்டுகள் இல்லைன்னு அர்த்தம். நீங்க தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டா வர முடியாது. ஓகேவா? அதை நீங்க ஆசைப்பட்டுக்கோங்க, மக்கள் நினைச்சா கொண்டு வருவாங்க. இல்ல ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நான் வரணும் என்னங்க நீங்க பண்றீங்களா, பேசி விட மாட்டீங்க, நீங்களே பேசிக்கிறேன்னு சொல்லி தேவையில்லாம ஒரு சண்டை வருது. ஓகேவா? இல்ல கடைசியில் என்ன பண்றாங்க, எல்லாருக்கும் எடுத்து முடிச்சாச்சு. எல்லாருக்கும் எடுத்து முடிச்சுட்டு இதுல முக்காவாசி பேர் நான் வரலன்னு சொல்றான். யாரு? விஜய் விஷால் அருண் அவன்லாம் நான் வரலப்பா, நாங்க வந்து அந்த டாப் 8க்குள்ள இருக்கோம் நினைக்கலப்பா, நீங்களே ஓட்டுகள் எடுத்துக்கோன்னு சொல்றாங்க. இருந்தாலுமே ஓட்டின் அடிப்படையில் பார்க்கும்போது விஜய் விஷால் இங்க தான் வரான், டாப் 8ல வரான். எடுத்து வச்சாச்சு, ஒரு 8 பேர் எடுத்து வச்சாச்சு. அந்த 8 பேர் யாரு? முத்துக்குமரன் இருக்காப்ல, சௌந்தர்யா இருக்காப்ல, மஞ்சரி இருக்காப்ல, தீபக் இருக்காப்ல, ஜெஃப்ரி இருக்காப்ல, தர்ஷிகா இருக்காப்ல, ஜாக்லின் இருக்காப்ல, விஜய் விஷால். இந்த 8 பேரை இவங்க எல்லாம் சேர்ந்து தான் செலக்ட் பண்ணிருக்காங்க. இவங்க எல்லாம் ஓட்டு போட்டு தான் செலக்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் கடைசியில் என்ன பஞ்சாயத்து ஆகுது தெரியுமா? நான் வரணும் ஒருத்தனை கேட்க ஆரம்பிக்கிறான். அப்ப ராணோ என்ன சொல்றான், நான் வரணும் அந்த இடத்துக்கு எனக்கு தெரிஞ்சு
அவங்க பேர் என்ன சௌந்தர்யா டிசர்வ் இல்லைன்னு நினைக்கிறேன், சௌந்தர்யாவோட நான் டிசர்வ்னு அவன் சொல்றான். சரி வான்னு சொல்லி அவங்க 2 பேரும் நிப்பாட்டி ஓட்டுகள் எடுக்க விடுறாங்க. அப்படி எடுக்கும் போதும் பார்க்க அங்க சௌந்தர்யாக்கு தான் ஓட்டுகள் வருது. அதுக்கப்புறம் ராணுவ என்ன பண்றான், சரி ஓகேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் புலம்பி பார்த்துட்டு போய் உட்காந்துட்டான். ஸோ அவன் கரெக்டாக உட்கார்றான்ல, அவனுக்கு வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டான், யாரோட டிசர்வ்னு சொல்லி அவன் ஆசைப்பட்டான், அங்க போய் நிப்பாட்டினாங்க, ஓட்டு போட்டாங்க, அதுல திருப்பி சௌந்தர்யாக்கு ஓட்டுகள் வந்துட்டு அவன் போய் ராணுவ உட்காந்துட்டான். இதுல அன்சிதா ஒரு பாயிண்ட் எடுத்து தேவையெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. எனக்கு வந்து அருண் அவர்கள் உள்ள வரணும்னு சொல்றான். ஏமா உனக்கு நீ உள்ள வரணும்னா அங்க போய் கேட்கலாம், ராணுவ கேட்டால எனக்கு நான் வரணும்னு போய் கேட்டான், அது வந்து அவனுக்கான உரிமை. நீ என்ன அடுத்த ஆள் உரிமையை கேட்டுட்டு இருக்க? அருண் உள்ள வர்றது வராது இங்க இருக்க எல்லாருக்கும் கையில இருக்கு, அவங்க ஓட்டுகள் போடல, அருண் உள்ள வரல, நீ ஏன் ஸ்டாண்ட் எடுக்கிற? இவங்க ஸ்டாண்ட் எடுத்து எனக்கு வந்து அருண் உள்ள வரணும், விஜய் விஷாலும் தரிசிக்கவும் டாப் 8ல இருக்க கூடாது, அவங்க 2 பேரும் வெளியே வரணும், அருண் தான் உள்ள வரணும்னு சொல்லி ஒரு ஸ்டாண்ட் எடுத்து கத்திக்கிட்டே இருக்காங்க. கத்துறாங்க சும்மா பேசிக்கிட்டே இருக்காங்க ப்ரோ, சும்மா பேசுறாங்க. அப்ப ஃப்ரெண்ட்ல போய் நின்னுட்டு இதே சொல்றாங்க, நீங்களா ஒரு குரூப்பா சேர்ந்து ஒரு முடிவு பண்றீங்க, இந்த வீட்டுக்கு எப்ப பார்த்தாலும் இப்படிதான் நடக்குது, ஒரு குரூப்பா சேர்ந்து நீங்களே எல்லாத்தையும் எடுத்துக்கிறீங்க, நீங்க எல்லாம் பண்ணிக்கிறீங்க, நீங்களே எல்லாம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு கத்திட்டு போய் உட்கார்றாங்க. இது எனக்கு எந்த விதத்துல நியாயம் நீங்க சொல்லுங்க? இங்க எங்க குரூப்பா டிஸ்கஸ் நடந்துச்சு? எல்லாரையும் உட்கார வச்சு பேசுறாங்க, எல்லாரும் ஓட்டு போடுறாங்க. இந்த பாட்டம்ல கீழே இருக்காங்களோ ஒரு 7 பேர், அல்ல ரயான் இருக்கான், ரயான் எந்திரிச்சு ஒன்னு சொல்றான், ஏங்க ஆல்ரெடி ஓட்டு முடிஞ்சிச்சு, இப்படிதான் பண்ண முடியும். இங்க இருக்கிறவங்க மனசுக்குள்ளதான் நம்ம டாப் 8ல இருக்கமான்னு கேட்டிருக்காங்க. சோ இங்க இருக்கவங்க மனசுல நான் இல்ல, மக்கள் மனசுல இருந்தா நான் இருந்துட்டு போறேன்னு சொல்லிட்டு ரயான் சொல்லிட்டு உட்கார்றான். அதே மாதிரி அவன் பேர் என்ன சத்யா எந்திக்கிறான், சத்யா அதே டாபிக் சொல்றான், ஏங்க இப்படிதான் வரும், வந்தாச்சு ஓட்டுகள் போட்டாச்சு, அந்த 8 பேர் தான் மேலன்னு சொல்லி நம்ம எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணிருக்கோம், இதுக்கு மேல பேச முடியாது. நான் குறுக்க பவித்ரா அன்சிதா பேசிக்கிட்டே இருக்காங்க. இல்ல அன்சிதா சொல்ற ஒரு பாயிண்ட் நீங்க கேட்டுக்கணும். ஆமா இவங்களுக்கு நல்லா தமிழ் பேச தெரியுது, பேசி நல்லா இது பண்ணிடுறாங்க, நானும் தமிழ் கிளாஸ் போகணும்னு நினைக்கிறேன்னு சொல்லி சொல்றாங்க. இது நக்கலா இருக்கு, இது கேவலமா இருக்கு. நான் இங்க ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு நல்லா தமிழ் பேச தெரியும் அப்படிங்கறது அவங்க ஆயுதம் வச்சிருக்காங்கன்னா, நீங்க ஒரு பெரிய ஆயுதம் வச்சிருக்கீங்க, டிராமா போடுறது. கண்ட மெனிக்கு சும்மா அழுதுகிட்டு உருண்டுகிட்டு. இதுல நல்ல ஒண்ணு கவனிச்சுன்னா, ஃபர்ஸ்ட் எல்லாரும் எந்திரிச்சு போய் யார் யார் உள்ள இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அவங்களோட விஷ் அப்படி சொல்லும் போது அவங்க ஒரு டாபிக் சொல்லியிருப்பாங்க, இங்க வந்து நான் எல்லாரையும் சரிசமமா பாக்குறேன், நான் இங்க நல்லா தான் இருக்கிறேன், நான் எல்லார்ட்டையும் நல்லா தான் பழகிறேன், யார் மேலே எனக்கு கோவம் இல்லை, யார் மேலே எனக்கு வன்மம் இல்லை, அதனால நான் இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும்னு ஆச்சு, நான் வந்து இந்த டாப் 8ல இருக்கணும் நான் ஆசைப்படுறேன்னு ஒன்று சொல்றாங்க. ஸோ அப்படி நினைக்கிறவங்க எந்திரிச்சு போயிட்டு இப்போ என்ன சொல்றாங்க தெரியுமா, அவங்களுக்கு நல்லா தமிழ் பேச தெரியுது, அதனால அவங்க இது பண்ணிடுவாங்களா, பட்டிமன்ற பேச்சாளர்னா வின் பண்ணிட்டு போயிடுவாங்களான்னு கேட்குறாங்க. இங்கே ஒரு கொஸ்டின் நான் வைக்கிறேன், ஒரு 2 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்க 2 பேர்ட்டையும் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒன்று சொல்றாங்க, உங்க 2 பேருக்கு எல்லாம் ஒரு கார் ரேஸ் இருக்குது, அந்த கார் ரேஸ்ல யார் வின் பண்றீங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு 50 லட்ச ரூபா கேஷ் பிரைஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேவா, அதை ஒரு வாரத்துக்கு முன்னாடியே சொல்லிடுறாங்க. ஒரு வாரம் கழிச்சு அந்த கார் ரேஸ் இருக்கு. ஸோ அந்த கார் ரேஸ்க்கு நீ வந்து ட்ரெயின் ஆவியா, இல்ல நீ படுத்து நல்லா தின்னுட்டு தூங்கிட்டு கடைசி நேரத்தில் இந்த கார் ரேஸ்ல வந்துட்டு கிளச் எங்க இருக்கு கியர் எங்க இருக்குன்னு தெரியாம போட்டுக்கிட்டு ஆஃப் பண்ணிட்டு கடைசியில் வந்துட்டு கார் சரியில்லை, அவங்க நல்லா ஓட்டுறான், அவன் நல்லா ஓட்டினா அவனுக்கு கார் பிரைஸ் கொடுத்துறீங்களா, எனக்கு ஓட்ட தெரியல எனக்கு பிரைஸ் கொடுக்க மாட்டீங்களான்னு சொல்லி கேட்டா இது எந்த விதத்துல நியாயம்? இதுல நல்லா ஓட்ட தெரிஞ்ச, இதுல கார் நல்லா ஓட்ட தெரிஞ்ச அவன் மேல தப்பா, ஒரு வாரம் டைம் கொடுத்து ஓட்ட தெரியாம மக்கு மாதிரி வந்தா அவன் மேல தப்பா? இந்த வீட்டுக்குள்ள வரப்போறன்னு உனக்கு தெரிஞ்சுட்டு, இந்த வீடு இப்படிதான் இருக்குன்னு தெரிஞ்சுட்டு, எல்லாம் தெரிஞ்சுட்டு இங்க வந்துட்டு தமிழ் நல்லா பேசுறான், அவன் நல்லா பேசுறான், வார்த்தையை நல்லா வைக்கிறான், எனக்கு புரியல. அப்ப வீட்டுக்கு கிளம்புங்க, தாராளமா வீட்டுக்கு போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சும்மா அந்த ஒரு டாபிக் எடுத்துட்டு வராங்க ப்ரோ, அவன் நல்லா பேச தெரியுதுன்னா உனக்கு டிராமா போட தெரியுது, அவ்வளவுதான் டிஃபரெண்ட். ஓகேவா, அவங்க 2 பேருக்கு ஒரு டிஃபரெண்ட், அவனுக்கு டிராமா போட தெரியல, பேச தெரியுது, உனக்கு நல்லா டிராமா போட தெரியுது, உனக்கும் பேசவும் தெரியுது, ஆனா நீ நடிக்கிற, உன்னோட டாபிக் அங்க மொக்கையா இருக்கு, உன்னோட கண்டென்ட் அங்க செல்லுபடி ஆகல, நீ நடிக்கிற. நீ ஏன் ஃபர்ஸ்ட் அருண் காண்டி கூஜா தூக்குற? அருணே வரலன்ட்டான், டாப் 8ல இருக்க எனக்கு விருப்பம் இல்லைன்னு அவனே சொல்றான், ஆனா உட்காந்து கூஜா தூக்குறான். இல்ல கடைசியில பவித்ரா எனக்கான நியாயத்தை நீங்க கேட்கல, என்ன பேச விடலங்கிறாங்க. இங்க அருண் ஒன்று எந்திரிச்சு சொல்றாப்ல, எங்களெல்லாம் நீங்க ஏதோ போட்டி கருப்பட்டிக்கு வச்ச மாதிரி இருக்கு, சும்மா எங்கெல்லாம் பேச விட்டு உட்கார வைக்கிறீங்க, அது ரொம்ப ஹர்ட்டா இருக்குன்னு சொல்றப்ப, நடி நீ நல்லா நடி, உனக்கு என்னப்பா நீ சீரியல் ஆக்டர் நடிச்சு உருட்டுவ, நீ உருட்டுப்பா, அவன் மனசுக்கு நல்ல மனசு நல்லா உருட்டு அப்படின்னு கண்ட மணிக்கு உருட்டுறான். ஹர்ட் ஆயிடுச்சா, சும்மா பேச வச்சுட்டாங்களா. பவித்ரா வந்து அவங்க டாப் 8க்குள்ள வரலன்னு அங்க இருக்கவங்கலாம் டிசர்வ் கிடையாது, நம்மளை பேச விட மாட்டேங்காங்க, வீட்டுக்குள்ள எப்ப பார்த்தாலும் இப்படியே போயிட்டு இருக்கு, என்னாலாமோ புலம்புறாங்க. இல்ல அன்சிதா அதுக்கு மேல அவனெல்லாம் பேசி எடுத்துக்கிறாங்க, அவங்களே எடுத்துட்டு போட்டு நம்மளாம் சும்மா அந்த வீட்டுக்கு வந்திருக்கோம், நீ சும்மா தான் வந்திருக்கமா, நீ சும்மா டிராமா போட்டு ஆக்டிங்கை போட்டு அழுது உருண்டு ஒரு டிராமாவை காட்டி மட்டும் ஓட்டு வாங்கலாம்னு வந்திருக்கமா, அதான் உண்மை. ஓகேவா, இல்லை அருணுக்கான பிளான் என்ன, அவன் இந்த மாதிரி நான் வந்து பாட்டம் 8ல இருக்க மாதிரி காட்டி ஒரு சிம்பத்தி காட்ட ட்ரை பண்றான். இல்லை பவித்ரா என்ன பண்றாங்கன்னா, எனக்கான உரிமை கேட்குறேன், நான் தான் டாப் 8ல இருக்கணும்னு கதறாங்க. இல்லை அன்சிதா நான் எனக்கான உரிமை கேட்க மாட்டேன், இன்னொருத்தனுக்கான உரிமை கேட்பேன்னு சொல்லி அங்கே கூஜா தூக்குறாங்க. மொத்தத்தில் கேவலமா பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை டாப் 8 கடைசியில் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, அந்த டாப் 8 தான் ஃபிக்ஸ் ஆயிருக்குது. ஆனால் திரும்ப சொல்கிறேன், முத்துக்குமாருங்க ஆப்போசிட் சும்மா பேசிட்டாருங்க, உனக்கு பேச தெரியல, உன்னால முடியலன்னு தயவுசெய்து வீட்டுக்கு போ, பிக் பாஸ் போயிட்டு பிக் பாஸ் கதவு திறக்க, பிக் பாஸ் நான் வீட்டுக்கு போறேன்னு கேட்டு வீட்டுக்கு போ, தாராளம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சும்மா நினச்சிக்கு வந்துட்டு ஒருத்தன் நல்லா பண்றான், அதோட எனக்கு வரல, அவன் மோசம், தாராளமாக வீட்டுக்கு போகலாம்.